வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பரிவிரத சசங்காசன். சசங்காசன் உட்கார்ந்த நிலையில் நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா, சுவாமி கும்பிட்ற மாதிரி. இது பரிவிரத்தம், உடம்பை முறுக்கி இருக்கணும், ஆனால் தலைகீழாக இருக்கணும். நீங்கள் சசங்காசன் உட்காந்துட்டு பண்ணுவீங்க, இது தலைகீழாக பண்ணணும். என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற சர்வங்காசனம் மாதிரி தான் இருக்கும். சில பேர் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, இது கர்ண பீடாசன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கால்கள் மேலே உயர்த்திட்டு அப்புறமா மடித்து உங்கள் தோள்பட்டைக்கிட்ட முட்டியை கொண்டு வரணும். அது பேர் பரிவிரத சசங்காசன். இது பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு சர்வங்காசனம் பண்ணும்போதும் கர்ணபீடாசனம் பண்ணும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்குதோ அந்த பலனாக கிடைக்கும். என்ன பலன் கிடைக்கும், தலைக்கு ரத்த ஓட்டம் நிறைய போகும். அப்போது தலைக்கு ரத்த ஓட்டம் நிறைய போச்சுன்னா மூளைக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். மூளைக்கு ஆக்சிஜன் நிறைய கிடைச்சுன்னா ஞாபக சக்தி பெருகும். ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். கூடவே இந்த ரத்த ஓட்டம் போகும்போது உங்கள் கால்கள் மடியும்போது வயிறும் நல்லா சுருங்கி அழுத்தம் கொடுத்து விடுறதுனால வயிற்றில் இருக்க எந்த ஒரு கெட்ட பொருளும் வயிற்றில் இருக்காது. அவைகள் மூவாகி வெளியே போகிறதான் பார்க்கும் இல்லையா. அதே நேரத்தில் கால்கள் மடிஞ்சு மறுபடியும் நீட்டுறதுனால என்ன ஆகும்னா, கால் தசைகள்லாம் இருக்கணும் குறைஞ்சி லூசன் கிடைக்கும். ஷோல்டர் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஏன்னா ஷோல்டரில் எல்லா வெயிட்டும் அமுங்கும் இல்லையா. அப்போ ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஷோல்டரில் எந்த ஒரு பொருள் வெயிட் போட்டு தூக்குனாலும் ஒன்றும் வலிக்காது, ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு யோகாசனம் பண்ணாலே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். சில பாகங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகும், சில பாகங்கள் என்னாகும், லூசன் ஆகும். அப்போ அந்த மாதிரி சில ஆசனங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி மூணும் கிடைக்கும், பலன் கிடைக்கும். அதனால் தனித்தனியாக குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஆசனம் பண்ணுங்கள் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பரிவிரத சசங்காசன் எப்படி செய்வோம் பார்ப்போங்களா. நேரில் இந்த பரிவிரத சசங்காசன் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல கிடந்து செய்யுது, படுத்துட்டு தான் அப்புறமா காலை தூக்கி சர்வங்காசனில் போயிட்டு அப்புறமா தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். நேரம் மடித்து வச்சிங்கன்னா கொஞ்சம் வயிறுலாம் முதுகெல்லாம் வரையாது. அப்போ உங்களுக்கு முட்டி இந்த தலைப்பக்கம் வராது. புரியுதா. இது படுத்து செய்யக்கூடிய ஆசன வகை சேர்ந்தது. முதல்ல படுத்துக்கிறோம், அப்புறமா கால்கள் மட்டும் நேராக பாத உட்டானாசன் பண்ணுறோம், அப்புறமா சர்வங்காசனம் முழு காலம் மேலே தூக்குறோம். அதுக்கப்புறமா தான் மடித்து பண்ண போகிறோம். மூச்சு விட்ட நிலையில் தான் மடிக்கணும், சரிங்களா. மூச்சு இழுத்துட்டு நல்ல சர்வங்காசனம் பண்ணிக்கோங்க, அப்புறமா மூச்சு விட்ட நிலையில் மடிங்க. முதல்ல என்ன பண்ண, நான் படுத்துக்கிறேன். நல்லா நேராக படுத்துக்கோங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வயிறு பகுதி தான் நிறைய மடியும். இப்போது தோள்பட்டைக்கு இந்த பக்கம் வரைக்கும் உங்கள் முட்டி ரெண்டும் வரணும். அதுக்காக முதல்ல என்ன பண்ணுறீங்க, ரெண்டு கால்களும் மெதுவாக மூச்சு விட்ட நிலையில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டிங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, கைகளால் அழுந்தி சர்வங்காசன் நல்லா பண்ணுறீங்க இல்லையா. மூச்சு இழுத்துட்டு இப்போ விட்டுட்டு கால் மடிக்கும் போதே கிராஸில் மடிக்கணும். திரும்பி அவருடைய இடது பக்கமாக பண்ணுறேன். காலை கொஞ்சம் மெதுவாக திருப்பிக்கோங்க. கொஞ்சம் மூச்சு ஆசுவாசப்படுத்திட்டு மறுபடியும் செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும், முதுகு கழுத்து நல்லா முருங்கும். மறுபடியும் செய்ய பாருங்கள். முதல்ல பார்த்து உட்டானாசன் பண்ணிக்கிட்டேன். இப்போது கைகள் நல்லா அழுத்தி சர்வங்காசன், கை சப்போர்ட் வச்சுக்கோங்க நல்லா ஷோல்டரில்.
தளர வச்சுக்கோங்க. நல்ல மூச்சு ஆசுவாசப்படுத்திக்கோங்க ஒரு முறை. ஏன்னா தலைப்பகுதிக்கு ரத்த ஓட்டம் நிறைய போயிருக்கும் இல்லையா, கொஞ்சம் டவுன் ஆகணும். காம் டவுன் ஆகி கால்களுக்கு மறுபடியும் ரத்தம் போகணும். இப்போ நார்மலாக நீங்கள் எழுந்து உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் கழுத்து பகுதி வந்து நல்ல பலம் வந்து நிறைய ஃபுல் வெயிட் வந்து தோள்பட்டையும் கழுத்துலையும் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சர்விக்கல் போனில் நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகும். நல்லா ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தலைப்பகுதியில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் சர்விக்கல் போன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆசனம் பண்ண வேண்டாம். இதுக்கு மாற்று ஆசனம் பண்ணணும். நீங்கள் சசங்காசன் பண்ணிக்கணும். வஜ்ராசனம் உட்காந்து 2 கால்களும் நீட்டணும் இல்லையா, பரிவர்த்த சசங்காசனம் பண்ணுறோம். இது மாற்று ஆசனம். வெறும் நார்மலாக உட்காந்து சசங்காசன் பண்ணிக்கலாம். இது உட்காருங்க இல்லையா, வஜ்ராசனம் உட்காந்துருக்கீங்க. நார்மலாக கைகளை முன்பக்கமாக தோள்பட்டையை தளர்வாக வச்சு தலையை சரை பக்கம் வைக்கணும். அவ்வளோதான். ஒரு 5 கவுண்ட் இல்லை 10 கவுண்ட் வரைக்கும் வைக்கலாம். திருப்பி மறுபடியும் பண்ணலாம். சில பேர் கழுத்து வலிக்குது அப்படின்னா பிரம்ம முத்ரா பண்ணிக்கோங்க. பிரம்ம முத்ரா இடது பக்கம் வலது பக்கம் தலையை திருப்புறது. படுத்துட்டு மேட்டை நல்லா மடித்து ரோல் பண்ணி கழுத்துக்கு வச்சும் பண்ணலாம். அல்லது நார்மலாக உட்காந்துட்டே மூச்சு விட்ட நிலை இடது பக்கம், மறுபடியும் மூச்சு இழுத்து வலது பக்கம், மூச்சு விட்டு இடது பக்கம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே அந்த கழுத்து வலி தோள்பட்ட வலியும் இருக்காது. இந்த பரிவர்த்த சசங்காசனம் பண்ணால் முதுகெலும் நல்லா முருங்கி நல்ல ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். எனவே இன்றைக்கி ஒரு நல்ல ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஹெல்த்தி டிப்ஸ். கருவுற்ற பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நெல்லிக்காய், கொஞ்சம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, கூட கொஞ்சம் முள்ளங்கி, இது 3த்தையும் நறுக்கி ஒரு கூட்டாவோ கறியாவோ பண்ணி தினந்தோறும் கர்ப்பமுட்ட காலத்துலேருந்து சாப்பிட்டுனே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுகப்பிரசவம் ஆகும். கூடவே இரும்பு சத்து நெல்லிக்காயிலேருந்து கிடைக்கும், கீரையிலேருந்து கிடைக்கும், முள்ளங்கியில் நீர் சத்து நார் சத்தும் இருக்குது. இவையெல்லாம் பண்ணிங்கன்னா கை கால் முகம் அங்கே இருக்க கெட்ட நீர்லாம் எடுத்துடும் கூடவே. அப்போது வீக்கமும் இருக்காது. எப்போ உடம்பு வீக்கம் குறையுதோ அப்போ சுகப்பிரசவம் தான் ஆகும். உப்பு சத்தும் உடம்புலேருந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும். பிபியும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, முள்ளங்கி இவை 3ம் நறுக்கி ஒரு காய்கறி மாதிரி ஒரு கூட்டு மாதிரி கறி மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக சுகப்பிரசவம் ஆகும். என்ன நிலையில் இன்றைக்கி ஒரு நல்ல ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துடன் தரும் யோகாசன நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.